இன்னும் வேற என்னென்ன மாரியான ஆருடமெல்லாம் இந்த மாரி இருக்கும் மேம்? ஒரு இறப்ப வந்து கணிக்கிறது இந்த மாரி. அது மெனி பீப்பிள் வந்து உண்மையே சொல்ல மாட்டாங்க. இது ஆக்சுவலி மோஸ்ட் ஜோசியர்ஸ் ம். வந்துட்டு சாவ பத்தி சொல்லவே மாட்டாங்க. என்னன்னா, அவங்களுக்கு ம். வந்துட்டு அது ஐ ஹவ் சீன் மோஸ்ட் ஆஃப் த டைம். இப்ப இந்த ஜோசியர் ம். எனக்கு எங்க அண்ணன் பத்தி சொன்னது, ஐ வாஸ் மீட்டிங் ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அப்ப வந்து அவரு கரெக்ட்டாவே சொன்னாரு. அது உண்மையாவும் நடந்துச்சு. அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதெல்லாம் ஃபுல்லா அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா கிடையாது. ஓகே. சோ அகில இந்த ஜோசியக்காரங்கள்ல மேபி ஒரு சிலர் கரெக்ட்டா கணிக்கலாம். இட்ஸ் லைக் மேத்ஸ். இப்ப நமக்கு மேத்ஸ் கிளாஸ்ல வந்து ஒரு சிலருக்கு 100க்கு 100 கிடைக்கும். ஒரு சிலருக்கு 60க்கு 60% கிடைக்கும். ஒரு சிலருக்கு 35%. இது வந்து நம்ம எப்படி அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றோம்னு சொல்லி. சோ அகில வி ஷுட்ன்ட் எக்ஸ்பெக்ட் எல்லாமே 100% ஒரு சிலர் இந்த கை ரேகை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, ஜாதகத்த விட கை ரேகை தான் மோர் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆகையால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அது அவங்களோட அனுபவத்த பொறுத்து. ஆகையால என் அனுபவம் தான் கரெக்ட். அடுத்தவங்க சொல்றது ராங் சொல்றதுக்கு எனக்கு ரைட் கிடையாது. சோ ஐ ஃபீல் திஸ் ஆல் அ சயன்ஸ். அத எப்படி யூஸ் பண்றதுன்னு இருக்கு. ஒரு சிலர் அத மேனிபுலேட் பண்றாங்க. சோ ஆகையால இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கணிக்கிறது அவர். அண்ட் த டைம். நம்ம முன்னோர்கள் எடுத்த டைம்.